ஸோ கூலி அப்படிங்கும்போது சாரை பார்த்தாலே முதல்ல கேட்குறது கலெக்ஷன் தான் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் கலெக்ஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? இது என்னுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. எந்த விதத்தில் நான் யோசனை பண்ண மாட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு 4 days கலெக்ஷன் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் எந்த படம் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கு? லியோவா கூலியா சார்? இப்போதைக்கு கூலி தான். இப்போ 404 கோடியோ இல்லை 137 கோடி அந்த மாதிரி ஃபேக்காக ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அது இன்கம் டேக்ஸ் சைடு பாதிக்காதா சார்? கண்டிப்பாக பாதிக்கும். இதை நான் பலமுறை சொல்லிட்டேனே. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. பட் மார்ச் 31 முடிஞ்சு ஆகஸ்ட்லேயே செப்டம்பர்லேயே அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த நம்பர் அங்கே இருக்க மாட்டேங்குது சார். அதை தாண்டி இந்த கலெக்ஷன் வைஸ்ங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குல்ல சார்? ஏன்னா வந்து அது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு படத்தோட தயாரிப்பாளர் கலெக்ஷனை பற்றி கவலைப்படணும். சரி, ஒரு படம் என்ன வசூல் ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகிட போகுது? இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து சில தேட்டர் சைட்லாம் புஷ் பண்ணி டிக்கெட்டை வந்து 500 ரூபாய்க்கு வீங்க, இல்லை வந்து ஒரு 700 ரூபாய்க்கு வீங்க. அவங்க அதிகமான விலைக்கு விற்க சொன்னாங்களா அப்படிங்கிறது சில இடங்களில் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசி டிக்கெட் இருந்தால் உண்மையிலே கலெக்ஷன் கம்மியாகுமா சார்? அது டெஃபினட்டாக கம்மியாகும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. ஓகே சார். சார் மறுபடி நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்தியா கிளிசன் சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார் உங்களை. எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து கூலி பயங்கரமாக பெய்கிட்டு இருக்கிற பயங்கர எக்ஸ்பெக்டேஷனான படம் அப்படிலாம் சொல்லும்போது கூலி பார்த்துட்டிங்களா சார்? பார்த்துட்டேன் சார். ஓகே சார். ஸோ கூலி அப்படிங்கும்போது சாரை பார்த்தாலே முதல்ல கேட்குறது கலெக்ஷன் தான் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டே கலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் கலெக்ஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? சார் ஃபஸ்ட்டு 4 days கலெக்ஷன் 93 ஆயிருக்கு சார். இது என்னுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. எந்த விதத்தில் நான் யோசனை பண்ண மாட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். அதில் ஒரு ரூபாயோ இல்லை 2 ரூபாயோ கூடவோ குறைச்சலோ இருக்கலாம். அரௌண்டு 93 ரூபா அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சார். ஓகே சார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சன் பிக்சர்ஸுமே வந்து அடிக்கடி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கலெக்ஷன் வைஸ் வந்து இப்போயுமே நேற்று நைட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது 404 அதெல்லாமே ரியல் தானே சார்? அது எல்லாமே அது எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்போ நீங்கள் தமிழ்நாடை பற்றி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏரியாவில் உள்ள நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் சராசரியாக எப்போவுமே தொடர்புலேயே இருந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இது இவ்வளோ பண்ணியிருக்கு, இது இவ்வளோ பண்ணியிருக்கு, அப்படி டோட்டல் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்பர் வந்துடும். இப்போ நீங்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா கூட என்னால் ஓரளவுக்கு சொல்லிட முடியும். இந்தி இண்டஸ்ட்ரியே எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு கரெக்டான நம்பர் சொல்ல தெரியாது. அயல்நாடுகளை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி நம்பர் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. சொன்னால் யாரையோ ஆதரிச்சோ இல்லை யாரையோ எதிராகவோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி தானே வரும் அது. ஸோ அது நான் கரெக்டாக இருக்காது. இப்போ நார்த் அமெரிக்காவில் ஒரு கலெக்ஷன் அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்த் அமெரிக்காவில் அந்த கலெக்ஷன் ரைட்டாக தப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நான் போய் சொல்ல விரும்பலை. உங்களையும் சரி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸையும் ஏமாற்ற நமக்கு அது ஐடியா இல்லை. புரியுது சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தெலுங்கு, ஆந்திரா இந்த சைடு கேட்டால் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த சைடு எப்படி சார் இருக்குது கலெக்ஷன்? எல்லாருக்குமே பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 4 days நல்லா தான் இருந்துச்சு. 34 days நல்லா இருக்கு சார். அதை தாண்டி இந்த கலெக்ஷன் வைஸ்ங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குல்ல சார்? ஏன்னா வந்து அது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு படத்தோட தயாரிப்பாளர் கலெக்ஷனை பற்றி கவலைப்படணும், விநியோகஸ்தர் கவலைப்படணும், படம் போடுற தேட்டருக்காரங்க கவலைப்படணும். இந்த ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து ஒருத்தர் அது இந்த 4 பேருக்கு இடையில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ரஜினி சார், கமல் சார், அதுக்கடுத்தது தம்பி விஜய், தம்பி அஜித். இந்த 4 பேருடைய ரசிகர்களும் ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறதும் ஒருத்தரை தாழ்த்தி பேசுகிறதும் அதை ஏன் அவங்க தொடர்ந்து கண்டினியூ? சரி, ஒரு படம் என்ன வசூல் ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகிட போகுது? இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இப்போ ஒரு ரசிகர் இருக்கார். அவர் நான் சொல்கிற 10 உச்சபட்ச நடிகர்களில் யார் ரசிகராக வேணால் அவர் இருக்கலாம். பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவரோட ஹீரோ வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறார். அதுக்கு அந்த படத்தை போய் பாருங்கள், 3-4 தடவை பாருங்கள். இப்போ இதே ரஜினி சாருக்கு ஃபெயிலியர் படம் வந்தது இல்லையா? கமல் சாருக்கு ஃபெயிலியர் படம் வந்ததே இல்லையா? தம்பி விஜய்க்கு ஃபெயிலியர் படம் வரலையா? தம்பி அஜித்துக்கு இப்போ போன வருஷமே நீங்கள் எடுத்துக்கோங்க, சார் இந்த வருஷமே எடுத்துக்கோங்க. ஒரே வருஷத்தில் விடாமுயற்சிங்கிற ஒரு ஃபெயிலியர் அஜித் சார் கொடுத்தார். குட் பேட் அக்லிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டையும் கொடுத்தார் அவர். இப்போ கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் கொடுத்துருக்கிறாரு, தக் லைஃப். அது கமல் சார், தம்பி சிம்பு, இந்த பக்கம் மணி சார் எல்லாம் சேர்ந்து கூட அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் தான். ஆனால் அவங்களால் அடுத்த வெற்றி படம் கொடுக்கவே முடியாதா? கொடுக்க முடியும். அதுதான் சினிமா, அதுதான் வியாபாரம், அதுதான் பிஸ்னஸ். அந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் அவங்களுக்கு உறுதியாக ஒரு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. ரஜினி சார் ஃபெயிலியர்லாம் கொடுத்துருக்காரு. குசேலன் மாதிரி அந்த மாதிரி ஒரு தர்பார், அண்ணாத்தை, இதெல்லாம் ஒரு பெரிய ஃபெயிலியர் தான்.
போன படம் வேட்டைன்னு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு புஷ் அந்த ஓப்பனிங் டே கலெக்ஷன்லாம் இல்லையே. இப்போ இந்த கலெக்ஷன் வைஸ் இருக்குல்ல சார், நீங்கள் சொன்னீங்க இது தேவையில்லாத ஃபைட்டுப்பா, இது ஃபேன்ஸ் மத்தியில் இது எதுக்கு போடணும், நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 டைம் வந்து பாருங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா சார், இப்போ ஃபேன்ஸுக்குள்ளே அந்த கலெக்ஷன் ஃபைட்டு தாண்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளேயே அந்த கலெக்ஷன் போயிட்டு இருக்கா சார். ஏன்னா வந்து டக்குன்னு வேகமாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி 100 கோடின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை 404 கோடி போகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த சைடு வந்து 137 கோடின்னு போடுறதா இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளே வந்து அந்த கலெக்ஷன் ஃபைட் இருக்குதா சார்? இருக்குது தான் சார் செய்யும். அது நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வியாபார உத்தி. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு ரஜினி சார் படம் பண்ணுறாங்க. அந்த ரஜினி சார் ஹாப்பி ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று விஷயங்கள் பண்ணால் அடுத்த கால் சீட் அவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? அடுத்து அதே நடிகரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே அவங்க போகிறதுங்கிறது நியாயமான விஷயம். அந்த கலெக்ஷன் நம்பர் ரைட்டாக தப்பான்னு தெரியல. ரைட்டாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அவங்க அது ஒரு வியாபார உத்தியாக அதை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியுது சார். ஆனால் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 404 கோடியோ இல்லை 137 கோடி அந்த மாதிரி ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அது இன்கம் டேக்ஸ் சைடு பாதிக்காதா சார்? கண்டிப்பாக பாதிக்கும். இதை நான் பலமுறை சொல்லிட்டேனே. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. பட் மார்ச் 31 முடிஞ்சு ஆகஸ்ட்லேயே செப்டம்பர்லேயே அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த நம்பர் அங்கே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? அப்போ அது ஃபேக் ரிப்போர்ட், அவங்களே ஃபேக் ரிப்போர்ட்டுங்கிறது அவங்களுக்கே தெரியும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது தெரியும். ஓகே, அப்போ ஏமாறுறது கடைசியில் ரசிகர்களும் அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் தான். இது நான் கருத்து சொல்ல விரும்பலை. புரியுது சார். ரொம்ப நீங்கள் ஆழமாக போகிறீங்க, பட் நான் கருத்து சொல்ல விரும்பலை. புரியுது சார், எனக்கு புரியுது சார். ஸோ ஓகே சார், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கூலி ஓப்பனிங் டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங்கோட கலெக்ஷன் வச்சு தான் எல்லாத்தையும் இது பண்ணும்போது இந்த கூலிங் ஓப்பனிங் ப்ளஸ் அதோட கலெக்ஷன் இப்போதைக்கு வர கலெக்ஷன்லாம் வச்சு ரஜினி சாரோட அந்த மீட்ரு இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குது சார் தமிழ் சினிமாவில்? ரஜினி சார் எப்போவுமே மிகப்பெரிய கலெக்ஷன் பாயிண்ட், ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர். சார். ஸோ அடுத்து நான் லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி பேச விரும்புகிறேன். ஏன்னா ஒரு டேரக்டருக்குமே ஒரு படம் ஹிட் ஆகும்போது தான் அடுத்து அவர் பெருசாக எக்ஸ்போஸ் ஆக முடியும், ப்ளஸ் அவருக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்புல. அப்படிங்கும்போது லியோவுக்கும் கூலிக்கும் கம்பேர் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் அவரோட பிஸ்னஸ் ஏறி இருக்கா இறங்கியிருக்கா சார்? அந்த மீட்டர் எப்படி இருக்குது சார்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. லியோவுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் கூலிக்கு இருந்தது. அது என்ன கலெக்ஷன் ஓடி முடிச்சு நம்ம பார்த்துட்டோம். இது கலெக்ஷன் என்ன ஓடி முடிச்சு தான் பார்க்கணும். இதோட அது கூடவா அது கம்மியாங்கிறத ஓடி முடிச்சதுக்கு கூலி ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான். ஏன்னா 3 வாரம் கண்டிப்பாக படம் போவோம். செப்டம்பர் 5 தான் மதராசி படம் வருது. செப்டம்பர் 4 வரைக்கும் இந்த படம் ஸ்க்ரீனில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு போட்டி மாதிரியே லோகேஷ் மேலே ஓவர் லோடு வைக்கிறாங்களோ, ஓவர் ப்ரெஷர் வைக்கிறாங்களோ. இப்போ லோகேஷ் எத்தனை படம் பண்ணியிருக்காரு சார்? ஒரு 4-5 படத்துக்கிட்ட இருக்கும் சார். 5 படமோ 6 படமோ பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மாநகரம், கைதி, அப்புறம் மாஸ்டர், விக்ரம், லியோ, அதுக்கப்புறம் இப்போ கூலி சார். ஸோ 6 படம் பண்ணியிருக்காரு. இந்த 6 படத்துக்காகவே ஒருத்தரோட மேலே ஒரு பெரிய ஓவர் ப்ரெஷர் நம்ம ஏற்றக்கூடாது. அவருடைய க்ரியேட்டிவிட்டிக்கு அவர் ஒரு படம் பண்ணுறாரு. ரெண்டாவது, அவர் அந்த படம் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 கோயிலுக்கெல்லாம் போய் அந்த இதெல்லாம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணார். ஸோ அந்த அவருடைய டெடிக்கேஷனை நான் ரொம்ப பாராட்டுறேன். பட் அவர் மேலே இவ்வளோ ப்ரெஷர் ஏற்ற வேண்டாம். அந்த மாதிரி அவர் அடுத்த படத்துக்கு சம்பளம் ஏற்றுவாரா இல்லையா, அதெல்லாம் அவரோட ஓன் டெசிஷன். அதுக்குள்ளே அவருக்கும் அந்த அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் உள்ள ஒரு விஷயம். அதை நம்ம போய் பட் அவர் மேலே இவ்வளோ ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. மற்ற டேரக்டர் டைரக்ட் பண்ணுறதுக்கும் லோகேஷ் அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது சார். உடனே சோசியல் மீடியாவில் அவங்களே ஒரு கதை கட்டி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்லாம் உருவாக்கிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சரி, இது காலங்காலமாக தொடரக்கூடிய விஷயந்தான். ஒரு பழைய பீம் சிங் சார் காலத்திலேருந்து, ஏசி திரிலோகச்சந்தர் காலத்திலேருந்து, பாலச்சந்தர் காலத்திலேருந்து, பாரதி ராஜா சார் காலத்திலேருந்து, அப்புறம் பி வாசு, KS ரவிக்குமார், AR முருகதாஸ், ஸோ மெனி டைரக்டர்ஸ் சார். இப்போ AR முருகதாஸ் ஒரு 10 ஹிட்டு கொடுத்துருப்பார், ஒரு 10 ஃபெயிலியர் கொடுத்துருப்பார். இது எல்லாமே கலந்தது தான் சினிமா. இப்போ அட்லி இருக்காருன்னா அட்லி ஹிட்டு கொடுத்துருக்குறாரு. அதே நேரத்தில் சில படங்கள் சோடையும் போயிருக்கு. நம்ம இன்னார் என்னான்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய லைஃப் டைம்லேயும் வெற்றிகளும் இருக்கும், தோல்விகளும் இருக்கும் சார். இப்போ சங்கர் சார் இருக்கார். அவர் மாதிரி வெற்றி அடைஞ்ச மனுஷனே கிடையாது. அவர் மாதிரி தோல்வி அடைஞ்ச மனுஷன் இப்போ தொடர்ந்து 2 கமலஹாசன் சார் படம் ஒரு பெரிய ஃபெயிலியர். அந்த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பண்ணார், மிகப்பெரிய ஃபெயிலியர். நாளைக்கு திரும்பவும் நம்ம சங்கர் சார் ஒரு மிகப்பெரிய இமாலய ஹிட்டு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார் இல்லையா? கொடுக்க சாத்தியம் இருக்குது தானே. அப்புறம் என்ன, எதையும் வச்சு ஒரு நிர்ணயம் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறது பண்ணக்கூடாது சார். ஒரு படத்தினுடைய வெற்றி அல்லது தொடர்ந்து 2 படத்தினுடைய வெற்றி ஒருத்தருடைய கேரியரை சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடாது. ஒரு படமோ 2 படமோ தோல்வி அடைஞ்சதுனால ஒருத்தருடைய கேரியர் டோட்டலாகவே இனிமேல் கிடையாது.
நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். இந்த சுறா, அந்த வேட்டைக்காரன், அந்த டைம்லலாம் தொடர்ந்து ஒரு 4 படம் விஜய் தம்பிக்கு ஃபெயிலியர். அப்புறம் அந்த அந்த திருப்பாச்சி, அந்த சிவகாசி, இதெல்லாம் ஒரு மெகா ஹிட்டில் எந்திரிச்சு வந்தார் அவர். அதே மாதிரி ரஜினி சார் அந்த கோச்சடையான அந்த மாதிரி ஒரு டைம்லலாம் ஒரு 3-4 ஃபெயிலியர் கொடுத்துருக்காரு. டபக்குன்னு திரும்ப ஜெயிலரில் அவர் எந்திரிச்சு வந்தார். ஸோ எல்லாமே இட் இஸ் ஆல் இன் த கேம். கமல் சாருக்கு அதே மாதிரி தான். இப்போ அஜித்துக்கு விவேகம் மிகப்பெரிய ஃபெயிலியர். அதுக்கு அடுத்தது திரும்ப விசுவாசத்தில் அடித்து அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் உடச்சி வெளியில் வந்தார் இல்லையா. ஸோ எல்லாருடைய நடிகர்கள் வாழ்க்கையிலையும் அவங்களுடைய ட்ராவல்லையுமே எல்லா டைரக்டர்ஸுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமே கூட வெற்றி தோல்வி சகஜம் சார். கண்டிப்பாக சார். ஸோ அடுத்து வந்து இந்த கம்பேரிஷன் இருக்குல்ல சார். இப்போ ஒரு டேரக்டர் சேம் டேரக்டர் தான் 2 படம் எடுத்துருப்பாப்புல. அந்த 2 படத்துக்குள்ளேயே ஒரு கம்பேரிஷன் இருக்கும்போது நான் அந்த 2 படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன் சார். லியோவோட ஃபஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி இப்போ கூலியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் சார். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் எந்த படம் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கு சார்? லியோவா கூலியா சார்? இப்போதைக்கு கூலி தான். கூலி. ஓகே. அதில் அதிகமாக கலெக்ஷன் ஆனது கூலி தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் தேட்டர் ஓனர்ஸ் வந்து இப்போ இந்த கூலி ஸ்டார்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 12 மணி ஷோ மட்டும்தான் நிறைய இடத்துல ஓப்பன் ஆயிருந்துச்சு. காலைல மார்னிங் ஒரு 9 o'clock ஷோ வந்து பெருசாக ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அந்த கரெக்டான டயத்தில் தான் 9 o'clock ஷோவில் ஓப்பன் ஆனிச்சு. நடுவில் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து சில தேட்டர் சைட்லாம் புஷ் பண்ணி டிக்கெட்டை வந்து 500 ரூபாய்க்கு வைங்க, இல்லை வந்து ஒரு 700 ரூபாய்க்கு வைங்க அப்படின்னு ரொம்ப புஷ் பண்ணும்போது சில தேட்டர்லாம் இல்லை எங்களால் அப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ விற்க முடியாது, நாங்கள் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில டாக்கெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையா சார்? சார் அதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன் இந்த 9 மணி ஷோ ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு உண்டான என்னுடைய விளக்கம் நான் சொல்கிறேன். நான் படம் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ், வியாழக்கிழமை ஒர்க்கிங் டே. வியாழக்கிழமை அக்கார்டிங் டு TNCR 1957 தமிழ்நாடு சினிமாஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 படி எங்களுக்கு 4 ஷோ தான் போடணும். 5 ஷோ பர்மிஷனுக்கு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 4-5 டேபிளில் போய் வரணும். அந்த 5 ஷோ பர்மிஷனுங்கிற உத்தரவு வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸில் இந்த ஜியோவை பார்த்து ஜியோ நம்பர் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் அவங்க அஃபிஷியலாக அவங்களோட சைட்டில் அந்த 5வது ஷோ அந்த காலையில் 9 மணி ஷோவை ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். அவங்க அதிகமான விலைக்கு விற்க சொன்னாங்களா அப்படிங்கிறது சில இடங்களில் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். அதுக்கு அவங்களுக்குமே ஒரு சில ஒரு 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 தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருக்குது. இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுனால அதனால கலெக்ஷன் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஓகே சார். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் உண்மையிலே கலெக்ஷன் கம்மியாகுமா சார்? அது டெஃபினட்டாக கம்மியாகும். இப்போ ரஜினி சார், விஜய், அதுக்கு அடுத்தாப்பில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த குழந்தைகள் அல்லது ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஃபேமிலின்னு வரும்போது அவங்க வீட்டில் 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தை இருக்கும்போது அதை விட்டுட்டு தனியாக யார்கிட்ட விட்டுட்டு அவங்க வருவாங்க. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு 5 வயசு 7 வயசு 8 வயசு குழந்தை இருக்குன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். இந்த குழந்தை யார்கிட்ட விட்டுட்டு வருது? ஏன்னா சினிமா பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஒரு 4 to 5 hours வேணும். சினிமா 3 மணி நேரம், வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம், போகிறதுக்கு ஒரு 1 மணி 5 மணி நேரம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த 5 மணி நேரம் அந்த குழந்தைய யார் பாதுகாப்பில் விட்டுட்டு வர முடியும்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அப்புறம் பார்த்துக்கலாம், குழந்தைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆனோன்னா ஸ்கூலுக்கு போய்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஷோ போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட்டில் அந்த 18 வயசுக்கு கீழே வரலேங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன் ட்ராப் இருக்கத்தான் செய்யும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.